இன்றைக்கி நான் கும்பளங்காய் கேரட்டு ஓலன் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு 2 பீஸு கும்பளங்காவை சின்னதாக பீஸாக நறுக்கியிருக்கேன். கேரட்டு ஒரு சின்ன கேரட்டு, நிறைய போடக்கூடாது. அதையும் இது போல் சின்ன சின்ன பீஸாட்டு நறுக்கியிருக்கேன். பின்ன இது பெரும்பயறு, அதை உப்பு சால்ட்டு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பட்டை, 2-3 கிராம்பு. பின்ன இது தேங்காய் பால். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்குது. இது செகண்ட் தேங்காய் பால். இந்த செகண்ட் தேங்காய் பாலும் இந்த கும்பளங்கியும் கேரட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வைக்கணும். அந்த கும்பளங்காவும் கேரட்டும் அவிச்சு வச்சுருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் இந்த கிராம்பு, பட்டை, இஞ்சி, இந்த பச்சை மிளகாய் வளர்ந்து வச்சுருக்கேன்ல அது, இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வசக்கணும். நல்ல வசங்கக்கூடாது, லேசாக வசங்கினா போதும். வெங்காயம் வசங்கிடுச்சு. அப்புறமா இந்த அவிச்சு வச்சுருக்க கும்பளங்காய், கேரட்டு, அந்த பெரும்பயறு எல்லாம் கூட போட்டு சால்ட்டும் போட்டு கிளறி கொடுக்கணும். கொடுத்து கொஞ்சம் வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வைக்கலாம். இது பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகட்டும் இருக்கும். இதில் கொத்தமல்லி கீரை இருக்குன்னா கொஞ்சம் போல் பொடுசாக நறுக்கி போடலாம். ஓலன் சரியாயாச்சு. வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இனி 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை எடுத்து அதில் தூவி கிளறி கொடுக்கணும். அப்போ குழம்பு நல்லா திக்காக இருக்கும். லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதையும் தூக்கி விடணும். இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் விட்டால் அது தலைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இறக்கி வைக்கணும். சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கும்பளங்காய் கேரட் ஓலன் சரியாயிடுச்சு.